இந்த மைசூர் பா யாருக்கு கொடுக்கணும்னா, இது வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணா வந்து டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த மைசூர் பா வந்து கொடுக்கணும். எனக்கு ஆக்சுவலி ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பா ரொம்ப பிடிக்கும். சரி இந்த வாட்டி பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனா என் வாழ்நாள்ல இது வரைக்கும் மைசூர் பாவே பண்ணது கிடையாது. பண்றதுக்கு முன்னாடி ஒரு 1000 வீடியோ பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். கடலை மாவு எடுத்துக்கோங்க, எடுத்தாச்சு சார். அதை நெய்யில ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க, கரைச்சாச்சு சார் அப்படின்னு எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக கன்னு மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். சீனியை கொண்டு ஒரு கம்பி பதம் வரக்கூடாது, பிசு பிசுன்னு இருந்தாலே போதும்னாங்க. அதே மாதிரி இந்த வந்தோடனே இந்த கடலை மாவை உள்ள ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊற்றி நல்லா தான் கிண்டினேன். டெக்ஸ்டர்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு, சூப்பரா வந்திருந்தது. ஆனா டேஸ்ட் என்னமோ இந்த வாயில வச்ச உடனே வந்து கரையும்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி, அந்த மாதிரி எனக்கு கரைஞ்சு போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ரொம்ப மோசம்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த நெரு நெருன்னு வந்து ஒரு மாதிரி லைட்டா நெரு நெருன்னு இருந்துச்சு. வீட்டுல இருக்கவங்களாம் டேஸ்ட் பார்த்து நல்லா இருக்குன்னாங்க. வீட்டுல இருக்கவங்க யாருன்னா சஷாந்தும் மிஸ்டர் குமாரும் தான். இவங்க 2 பேரும் ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பாய் டேஸ்டே பண்ணிருக்க மாட்டாங்க போல. என் மைசூர் பாக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ நான் ஸ்ரீகிருஷ்ணா அடிக்கடி சாப்பிட்டனால என் மனசு வந்து இது ஸ்ரீகிருஷ்ணா மைசூர் பான்னு ஒத்துக்கிட மாட்டேன்ட்டு. யாராவது மைசூர் பா ஸ்பெஷலிஸ்ட் இருந்தீங்கன்னா இதுல என்ன தப்பு இருக்குன்னு வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. ஆனா டேஸ்ட் கொஞ்சம் நெரு நெருன்னு இருந்தது. சரி இருந்தாலும் காஸ்ட்லியான நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சிருக்கோம், தூக்கி தூர போட முடியாது. டெய்லி ஆஃபீஸ்க்கு 2 2 வச்சு விட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டா நல்லா டைஜஸ்ட் ஆகும்னு சொல்லி ஏமாத்தி கொடுத்து விட வேண்டியதான்னு வச்சிருக்கேன்.